அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கின்ற பொழுது ஈமான் அவனை விட்டும் முற்றாக நீங்கி விடுகின்றது. அதே நிலையில் அவன் மரணித்தால் ஈமான் இல்லாத மனிதனாக மரணிக்கின்றான். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ மூமின். விபச்சாரம் செய்யக்கூடிய மனிதன் மூமினாக இருக்கும் நிலையில் விபச்சாரம் செய்ய மாட்டான். விபச்சாரம் செய்கின்ற பொழுது ஈமான் அவனை விட்டு முற்றாக நீங்கி விடுகின்றது. எனவே விபச்சாரம் செய்யக்கூடிய மனிதன் ஈமான் இல்லாத மனிதன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களை, விபச்சாரத்திற்கு மிக பொதுவானதோர் அர்த்தமும் உண்டு. மிக பொதுவானதோர் அர்த்தமும் உண்டு. மோசமான ஹராமான பார்வை, ஹராமான தொடுதல், இவை அனைத்தும் விபச்சாரத்தின் வடிவங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்தார்கள். புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குத்திப அலப்னி ஆதம நஸீபுஹு மினஸ் ஸினா முத்ரிகுன் ذلك லா மஹாலா. ஆதமுடைய மகனுக்கு விபச்சாரத்தின் பங்கு அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கின்றது, அதனை அவன் அடைந்தே தீருவான் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல் ஐனானி ஸினாஹுமன் நதர். இரண்டு கண்களும் பார்ப்பதனூடாக விபச்சாரம் செய்கின்றன. இன்றைக்கு குறிப்பாக வாலிபர்கள், இளைஞர்களுக்கு மத்தியிலே கையடக்க தொலைபேசி, ஸ்மார்ட் போனை வைத்துக்கொண்டு அசிங்கமான காட்சிகளை பார்க்கின்றார்கள், ஆபாசமான வீடியோக்களை பார்க்கின்றார்கள். பெற்றோருக்கு தெரியாமல், பொறுப்பாளர்களுக்கு தெரியாமல் இன்றைக்கு ஹராமான விடயங்களை, போட்டோக்களையும் வீடியோக்களையும் பார்க்கக்கூடிய வாலிபர்களும் யுவதிகளும் எமது சமூகத்தில் மிக தாராளமாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இரண்டு கண்களும் பார்ப்பதனூடாக ஹராமான காட்சிகளை பார்ப்ப விபச்சாரம் செய்கின்றன. அதே போன்று வல் உதுனானி ஸினாஹுமல் இஸ்திமா. இரண்டு காதுகளும் கேட்பதனூடாக விபச்சாரம் செய்கின்றன. ஹராமான பாடல்களை, இசைகளை, கேட்கக்கூடாதவற்றை காதுகளால் கேட்டு ரசிப்பதனூடாக காதுகள் விபச்சாரம் செய்கின்றன. வல் லிசானு ஸினாஹுல் கலாம். நாவு இருக்கின்றதே, பேசுவதனூடாக விபச்சாரம் செய்கின்றது. நாம் எதை பேசக்கூடாதோ, நாம் எந்த ஆபாசமான பேச்சுக்களை பேசக்கூடாதோ அந்த பேச்சுக்களை பேசுவதனூடாக நாவு விபச்சாரம் செய்கின்றது. வல் யது ஸினாஹல் பதஷ். கை தொடுவதனூடாக விபச்சாரம் செய்கின்றது. நாம் தொடக்கூடாத, எமக்கு ஹராமான வற்றை தொடுவதனூடாக கை விபச்சாரம் செய்கின்றது. வர் ரிஜ்லு ஸினாஹல் ஹுதா. கால் நடந்து செல்வதனூடாக விபச்சாரம் செய்கின்றது. நாம் எந்த இடத்திற்கு செல்லக்கூடாதோ அந்த இடத்திற்கு செல்வதனூடாக எமது ஆசையை தீர்த்து கொள்வதற்கு, இஸ்லாம் அங்கீகரிக்காத வழியில் எமது ஆசையை தீர்த்து கொள்வதற்கு நாம் செல்கின்றோமே, அப்படி செல்வதனூடாக கால் விபச்சாரம் செய்கின்றது. வல் கல்பு யஹ்வா வயதமன்னா. உள்ளம் இருக்கின்றதை அது ஆசைப்படுகின்றது. எதை ஆசைப்படக்கூடாதோ, எந்த அதாவது மோசமான தொடர்பை நாம் ஆசைப்படக்கூடாதோ அப்படி அதை ஆசைப்படுவதனூடாக உள்ளம் விபச்சாரம் செய்கின்றது. மர்ம உறுப்பு அதை உண்மைப்படுத்துகின்றது அல்லது அதை பொய்ப்பிக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, மிக பரவலான ஒரு பார்வை இஸ்லாத்திலே விபச்சாரத்திற்கு உண்டு. எமது உறுப்புகளால் நாம் விபச்சாரம் செய்யக்கூடாது. அதனால்தான் விபச்சாரத்தை பற்றி அல் குர்ஆன் எச்சரிக்கின்ற பொழுது வலா தக்ரபு ஸினா, விபச்சாரத்தை நீங்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை, விபச்சாரத்தை நெருங்க வேண்டாம். எதுவெல்லாம் விபச்சாரத்திற்கு உங்களை இட்டு செல்லுமோ அதுவெல்லாம் ஹராம், அதுவெல்லாம் கூடாது. அந்த வழிகளும் விபச்சாரம் செய்வதற்கு சமனான குற்றம் என்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்வதை நாங்கள் பார்க்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, அதே போன்று இந்த விபச்சாரத்திற்கு மிக குறிப்பானதொரு அர்த்தமும் உண்டு. அதுதான் நாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய விபச்சாரம். இது அதாவது ஹத்தை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு தகுதியான மிக பயங்கரமான ஹராமான பாவம் என்று இஸ்லாம் அடையாளப்படுத்துகின்றது. அதற்கு முன்னால் சொல்லப்பட்ட கண்களால், கைகளால், காதுகளால், கால்களால், உள்ளத்தால் செய்யக்கூடிய விபச்சாரங்களுக்கு நாங்கள் தௌபா செய்து அல்லாஹ்வின் பால் மீள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விபச்சாரம் இன்றைக்கு சமூகத்திலே
பரவுவதற்கு பல்வேறுபட்ட காரணங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதிலே முதலாவது காரணங்கள் மார்க்க ரீதியான ஒழுக்க ரீதியான காரணங்கள். அதாவது ஒரு மனிதனிடத்திலே ஈமான் பலவீனப்பட்டு விட்டால், உள்ளத்தில் ஈமான் பலவீனப்பட்டு விட்டால், அல்லாஹ்வை பற்றி அச்சம் உள்ளத்தில் பலவீனப்பட்டு விட்டால், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற மனோநிலை ஒரு மனிதனை விட்டும் நீங்கிவிட்டால், மனோ இச்சைகளை அவனால் எதிர்த்து போரிட முடியாது. மனோ இச்சைக்கு அவன் மிக இலகுவாக அடிபணியக்கூடிய அந்த உணர்வு அவனை பிழையாக வழிநடாத்தும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அடிக்கடி சஹாபாக்கள் சொல்லுவார்கள், நாங்கள் ஈமானை புதுப்பித்துக் கொள்வோம். ஒருவரை இன்னொருவர் சந்தித்தால் சொல்வார்கள், தால் நுமினு சாஆ, நாங்கள் கொஞ்சம் ஈமான் கொண்டு விட்டு செல்வோம், வாருங்கள் என்று சொல்வார்கள். காரணம், அல்லாஹ்வை பற்றி பேசிக் கொள்வார்கள், அல்லாஹ்வுடைய வல்லமைகளை பற்றி பேசிக் கொள்வார்கள், சுவர்க்கம் நரகத்தை பற்றி பேசிக் கொள்வார்கள். இதனால் உள்ளத்திற்கு அல்லாஹ்வை பற்றி அச்சம் அதிகரிக்கும். எனவே அப்படிப்பட்ட மஜ்லிஸுகளை அடிக்கடி நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படியான இடங்களுக்கு நாம் அடிக்கடி செல்ல வேண்டும். எமது ஈமான் அவ்வப்போது சார்ஜாக வேண்டும். மனிதனை பொறுத்தவரைக்கும் பலவீனமானவனாக படைக்கப்பட்டிருக்கின்றான். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு மிக வெறுப்புக்குரிய இடம் கடை தெருக்கள். காரணம், அங்கே உலகத்தை பற்றி மாத்திரம்தான் பேசுவார்கள். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்திற்குரிய இடம் பள்ளிவாசல்கள். காரணம், அங்கே அல்லாஹ்வை பற்றி பேசப்படும், அல்லாஹ்வுடைய வசனங்களை பற்றி பேசப்படும், ஹதீஸ்களை பற்றி அங்கு பேசப்படும், மார்க்க வகுப்புகள் அங்கு நடைபெறும். அந்த இடங்களுக்கு நாங்கள் அடிக்கடி செல்வதனூடாக எமது உள்ளத்தை நாங்கள் பண்படுத்தி பக்குவப்படுத்தி பட்டை தீட்டிக் கொள்ளலாம் என்று இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கின்றது. எனவே ஈமானை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும்.